ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ரேடியோ லவ் ஆன் ஏர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு மியூசிக்கல் ரொமான்டிக் ட்ராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஜாக்கியாக இருக்காரு. அவருக்கு படத்தோட ஆரம்பத்திலேயே டைவர்ஸ் ஆகுது அவங்க ஒய்ஃபோட. அவங்க தான் டைவர்ஸ் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் வந்துருது டைவர்ஸ்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் அவர் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஒன்று பண்ணுறாங்க. அதில் ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ லவ் பண்ற மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்குது. அது ரேட்டிங்காக பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோ கலந்துக்கிறாரு. ஆனா அதுல அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணையே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த ஷோ மிகப்பெரிய ஹிட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோ ஹீரோயின் ஏன் பிரிஞ்சாங்க, கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க தீமை தவிர படத்துல எந்த பாசிட்டிவுமே எனக்கு தெரியல. ஸ்டோரி பிளாட் வைஸ் ஓகேவான ஸ்டோரி பிளாட்டா இருந்தது. அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இல்லை. படத்தில் லவ் போர்ஷன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே மாதிரி அந்த ஷோ காட்டுற விதமாக இருக்கட்டும், இவங்க ரேடியோவில் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எதுவுமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்கு. டெக்னிக்கலியும் படம் ஓகேவா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் பரவாயில்லாம பண்ணியிருக்காங்க. இந்த படமே ஒரு லோ பட்ஜெட் படமாக தான் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. பெருசாக எங்கேஜிங் எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. மொத்தத்தில் இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 3.8 கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 351 பேர் தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா இந்த படம்லாம் ரேட்டிங் கொடுக்குற அளவு ஒன்றுமே கிடையாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.